ஸ்ரீவைகுண்டம் அணையை தூர்வாரும் பணிகள் முறையாக நடக்கவில்லை என்று கூறி ஸ்ரீவைகுண்டம் அணை தூர்வாரும் பணி மேம்பாட்டுக் குழுவின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் நாகராஜனிடம் மேற்கொண்டு தகவல்களை கேட்கலாம். நாகராஜன், இந்த போராட்ட களத்துடைய தற்போதைய நிலவரம் என்ன? என்னென்ன காரணங்களை எல்லாம் அங்க போராட்ட குழுவினர் சொல்லிட்டு இருக்காங்க? கண்டிப்பாக கணேஷ், அதை நீங்கள் காட்சிகளாகவே பார்க்கலாம். சங்கர் கம்பர், அதாவது இந்த பகுதியில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு, அதாவது 8வது அணைக்கட்டு, தாமிரபரணியோட 8வது அணைக்கட்டு, இங்கு மணல் அள்ளுவது என்பது முறைகேடு நடக்கிறது, மணல் கொள்ளை தான் நடக்கிறது, தூர்வாரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து தான் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் நல்லகண்ணு மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான கூடங்குளம் அணுகுலை போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சுபோதயகுமார் என பல்வேறு கட்சியினரும் சமூக ஆர்வலரும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் காலை முதல் நடந்து வந்த நிலையில் அவர்கள் தடையை மீறி, அதாவது காவல்துறையின் தடையை மீறி ஸ்ரீவைகுண்டத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள மணல் குவாரிக்குள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்பொழுது மதிய உணவு கூட இந்த மணல் குவாரிக்குள்ளே நடத்தி முடித்தவர்கள் இரவிலும் இங்கு தங்கப் போவதாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் தரப்பில் தாசில்தார், இந்த ஸ்ரீவைகுண்டம் தாசில்தார் மற்றும் பொதுப்பணித்துறை சிறப்பு பொறியாளர் மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த உயர் காவல்துறை உயர் அதிகாரிகள் என அனைவரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்தது. நாங்கள் எங்கள் பகுதியான ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிறோம், இதற்கு யாருடைய உத்தரவும் தேவையில்லை, நாங்கள் யாருக்கும் எந்த வகையிலும் துன்புறுத்தல் கொடுக்க மாட்டோம், நாங்கள் பொது சொத்தை சேதமளிக்கவில்லை, நாங்கள் அமைதியாக இருந்து போராட்டம் நடத்துகிறோம் என்று நல்லகண்ணு தலைமையில் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையாக காவல்துறை உயர் அதிகாரிகள், நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதியில் அதற்கான வாகனங்கள் நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் கலந்து செல்லாவிட்டால், அதாவது அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் உள்ளே பிரவேசிக்கவில்லை, இது அரசு மணல் குவாரிக்குள் நீங்கள் உள்ளே வந்துள்ளீர்கள், எனவே நீங்கள் உடனடியாக களையாவிட்டால் நாங்கள் கைது செய்வோம் என்று தெரிவித்துள்ளனர். கணேஷ், அரசு அதிகாரிகளோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அவங்க எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள்? அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு போனாங்க? அது குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது அரசு அதிகாரிகள் தரப்பில் இந்த பகுதி ஸ்ரீவைகுண்டம் தாசில்தார் வந்திருந்தார். அதே போல பொதுப்பணித்துறை இன்ஜினியர் பொறுப்பு பொறியாளர் சுப்பிரமணியன் வந்திருந்தார். இவர்கள் மட்டுமில்லாமல் காவல்துறை உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தினர். தற்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த பகுதியில் உள்ள அதாவது ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு அருகிலேயே தூர்வாரப்பட வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை. அங்குள்ள அமளச் செடிகள் அகற்றப்பட வேண்டும் என்பது கோரிக்கை. ஏனென்றால் அங்கிருந்துதான் இரண்டு பிரிவுகளாக, வடகால் தென்கால் என இரண்டு பிரிவுகளாக நீரானது விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் செல்கிறது. எனவே அந்த பகுதியில் தூர்வாராமல் அங்கிருந்து அணைக்கட்டு பகுதியில் 5 கிலோமீட்டர் தொலைவில் சுப்பிரமணியபுரம் பகுதியில் தூர்வாருவதால் அடுத்த பகுதிகளான கிராமங்கள், அதை ஒட்டியுள்ள அடுத்தடுத்த கிராமங்களில் உள்ள அந்த பகுதி தாழ்வான பகுதிகளுக்கெல்லாம் வெள்ள காலங்களில் நீர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லாது இங்கு மணல் அள்ளும் பொழுது இன்னும் 2 மாதங்களுக்கு மண் அள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி அள்ளும் பொழுது அங்கிருந்து, அதாவது வடகிழக்கு பருவமழை காரணமாக வரக்கூடிய வெள்ளத்தில் மீண்டும் அந்த அடுத்த பகுதியில் கிராமங்களில் உள்ள மணலானது, சேமித்து வைக்கப்பட்ட மணலானது மீண்டும் இந்த பகுதியில் மணல் குவாரி நடக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து சேரும். எனவே தொடர்ந்து மணல் குவாரி மட்டுமே நடைபெறுமே தவிர தூர்வாரி நீரை சேமிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அமையாது. அதற்கான செயல்பாடுகளையும் அரசு செய்யவில்லை என்றே குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து மணல் கொள்ளைக்கான சூழ்நிலை, மணல் கொள்ளைக்கான செயல்பாடுகள் அதிகம் நடக்கின்றது, மக்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று தான் அவரோட குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை களையும் வகையில், அதாவது காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தற்போது கொடுத்த தகவல் என்னவென்றால், இந்த நீங்கள் குறிப்பிட்டபடியே அந்த அணைக்கட்டு அருகிலேயே நாங்கள் தூர்வாருகிறோம், அமல செடிகளை அகற்றுகிறோம் என்று சொல்லி இருக்கின்றனர். இருந்தாலும் வாய்மொழி வார்த்தையாக இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் எழுத்துப்பூர்வமான உத்தரவாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று போராட்டக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜ்.